எல்லாருமே சொன்னாங்க பெண்கள் பெண்கள். தெர் இஸ் நோ ஜெண்டர் நவ், ஆல் ஆர் ஆக்டர்ஸ் நவ். ஜெண்டரே கிடையாது. இன்னும் 25 வருஷத்தில் ஆம்பளையும் புள்ள பெற்றுப்பான். அதுக்கெல்லாம் ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு. என்ன ஒன்று 10 மாதம் சுமப்பானா தான் பிரச்சனை. ஸோ தெர் இஸ் நோ ஜெண்டர் ஹியர். ஜெண்டர் இல்லாமல் போய்விடும். நாம் 2025 நோக்கி இன்னும் ஒரு பாதி வந்துட்டோம். ஆக்சுவலாக ஜெண்டர் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து பெண் பண்ணிட்டோமா, அதனால எல்லாம் அப்படிலாம் பண்ணேன். இப்போ ஒரு ஆம்பளை தான், பொம்பளைன்னு சொல்லுவோமா அவளை, இவ ஒரு ஆம்பளை தான் ஆக்சுவலி. எங்கள் வீட்டு ஆம்பளை தான் ஆக்சுவலாக. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாமின்னு சொல்கிற இந்த சினிமா தான். ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் சாமி தான் அந்த சினிமா. எல்லாருமே சினிமாக்காரனை பற்றி ரொம்ப மோசமாக பேசுவாங்க. அதாவது வாடகை வீடு கேட்டால் சினிமாக்காரனை கொடுக்கவே மாட்டாங்க. ஐயா, ஒரு சினிமாக்காரன் உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு சிவனையும் பார்வதியும் கூட்டி வச்சுருக்க மாதிரியா, ஒரு சாமியை வச்சுருக்க மாதிரி. ஏன்னா எல்லாருமே நம்ம வாழ்கிறதுக்காக தான் வந்து இருப்போம். ஆனால் சினிமாக்காரன் மட்டும் அடுத்தவங்க சிரிக்கணும், அடுத்தவங்க சந்தோஷப்படணும், தன்னை ஒரு மெழுகுவத்தி மாதிரி எரிச்சுப்பான். ஆக்சுவலாக அதனால தான் இவ்வளோ பேர் இந்த பாப்பாவுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கணும். நீங்கள் நிறைய பேர் தியேட்டருக்கு போகிறதே கிடையாது. அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னே தெரியல. என்ன ப்ராப்ளம் ஆச்சு? வீட்டில் என்ன ரொம்ப நேரம் புருஷனோட உட்கார போகிறீங்களா, இல்லை ரொம்ப நேரம் பொண்டாட்டியை பார்த்துட்டு இருக்க போகிறீங்களா? ரொம்ப போர் அடிக்கலையா உங்களுக்கு? வாங்க, அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய ஸ்பேஸு, அதில் எவ்வளோ பெரிய மனிதர்கள் நடிக்கிறாங்க. ஒரு 1000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. உங்களுக்காக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாம் காசிப்புக்குள்ளே மாட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா சொன்னால் காசிப்பு எல்லாம் யூடியூப்பில் எல்லாம் முன்னால் கேமரா வச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. That is not a moving subject. That is not a moving object. Cinema 24 great truths per hour actually. Great truth. 24 பொய்கள் 24 உண்மைகள் கலந்த ஒரு வினாடிக்கு ஆக்சுவலாக சினிமா பார்க்குறத நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் சினிமாவை அது ஒரு கடமையாக எடுத்துக்கணும். சினிமான்றது வந்து மொழி பேசாமல் இந்த வாயும் இந்த நாக்கு எதுக்கு? சினிமான்றது நாக்கிலேருந்து வர்றது மட்டும் கிடையாது. சினிமாவிலேருந்து தலையிலேருந்து வருது. சினிமாவிலேருந்து இளையராஜாவுடைய விரல்கள்லேருந்து வருது. சினிமா வந்து பிசி ஸ்ரீராமனுடைய கருப்பு கண்ணாடியிலேருந்து வருது. சினிமா வந்து பெரிய பெரிய லெஜண்ட்ஸுடைய எடிட்டிங்லேருந்து வருது. ஒரு 24 கிராஃப்ட்ஸை ஒரே டைமில் பார்க்குது. நிறைய பேர் வீட்டிலே உட்காந்து படங்கள் பார்க்குறீங்க. வீட்டில் உட்காந்து எப்படி படம் பார்க்க முடியும்? வெங்காயம் வெட்டிக்கிட்டே படம் பார்ப்பீங்களா? இல்லை புருஷனை திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா படத்தை? இல்லை பொண்டாட்டி திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா? சினிமான்றது இங்கேருந்து போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு காரில் போயிட்டு உட்காந்துட்டு குழந்தைங்களோட உட்காந்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு பஃப் வாங்கிட்டு உட்காந்துட்டு அப்படி அண்ணாந்து பார்த்தா நிறைய நாதலெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு புருஷன்ட்ட பக்கத்தில் எனக்கு அந்த நகையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒன்று போடுவான் ஒருத்தன். அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான். நான் என் சினிமாவுக்கு மட்டும் பேசல, எல்லா சினிமாவுக்கும் பேசுகிறேன். சினிமா பார்க்குறதே நீங்கள் மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு படம் ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் வீட்டில் போய் பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்வேன். கோவிலுக்குலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. கோவிலுக்கு போனால் பாவம் பண்ணுறவங்க தான். வேணா கோவிலுக்கு போனால் ஈஸியாக சொல்லிடுறேன், சார் நான் அடுத்த பாவம் பண்ண போகிறேன், கொஞ்சம் மன்னிச்சுங்க, பாவம் பண்ணிட்டேன் அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம். சினிமாவில் அப்படி கிடையாது. போய் சிரிக்க போகிறீங்க, அழாதியை ரசிக்க போகிறீங்க, அழ போகிறீங்க. டியர் டெக்ஸ் ப்ராக்டிஸ் யாராவது பண்ணுறீங்களா? நீங்கள் எக்ஸசைஸே பண்ணுறதில்ல, வெறும் தம்பிள்ஸ் மட்டும் அடிச்சுருக்கோம். நம்ம டியர் டெக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், சிரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், மனம் விட்டு சிரிக்கணும். 1000 பேர் வந்து உட்காந்துருப்பான், பக்கத்தில் யாருன்னே தெரியாது, அவனை பார்த்து சிரிப்பீங்க, அவன் விசில் அடிப்பான், நீங்கள் விசில் அடிச்சு அவனை கட்டி பிடிப்பீங்க. சினிமா ஒரு பெரிய கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். சினிமா ஒரு பெரும் கடலில் பயணப்படுற ஒரு பெரிய கப்பலில் நம்ம எல்லாம் ஒரு டைட்டானிக் மாதிரி கப்பலில் போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அது மூழ்குனா கூட பரவாயில்ல. மூழ்குனா தான் ஜாக் கிடைப்பான், மூழ்குனா தான் ரோஸ் கிடைப்பான். அதுவும் சினிமா தான். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகளில் போகும்போது நிறைய நம்மளுக்கு வந்து ரெக்ரியேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரேட் மியூசியம்ஸ் இருக்குது. இப்போ பிகாசோ போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆதிமூலத்துக்கோ மருதுக்கோ ஒரு எக்ஸிபிஷன் கிடையாது, இங்கே ஒரு கேலரி கிடையாது, இங்கே வந்து கான்செர்ட்ஸ் கிடையாது. அங்கே ஒரு கான்செர்ட்ஸ் இருக்குது, ஏதாவது ஷூபைடுடைய கான்செர்ட்டோ, ஷாப்பானோ, பீத்தாவனோ, பாக்கோ, ஏதாவது ஒரு கான்செர்ட்ஸ் இருக்கும். வெளிநாடுகள் இங்கே கிடையாது. இங்கே எல்லாத்தையும் சேர்த்து சினிமா ஒன்று தான் இருக்குது. எல்லா பீத்தாவன், ஷூபர்ட், ரஹ்மானினோவ், ஷஸ்டகோவிச் எல்லாத்தையும் இளையராஜா தலைக்கில் வச்சுருக்காரு. எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸு, எல்லா பெஸ்ட் விஷுவலையும் பிசி ஸ்ரம் ஸ்கூலில் வந்த அந்த 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 சினிமாட்டோகிராஃபர்ஸ் தலையில் வச்சுருக்காங்க.
எல்லாருமே மிகச்சிறந்த டேரக்டர்ஸ். வெற்றிமாறன் வந்து நான் 3 நாளுக்கு முந்தி பேசினேன். இது ஒரு முக்கியமான இதுவாக நான் பதிவு பண்ணணும்னு வச்சுக்கிறேன். நான் வந்து கேட்டேன், வெற்றி என்ன பண்ணுறீங்க வெற்றி? சரியாக தூங்குறீங்களா அப்படின்னு கேட்குறேன். வெற்றி நானும் ஒன்றா வேலை செஞ்சோம். கதிர்த்து ஒன்றா வேலை செஞ்சேன். என்னுடைய நண்பன், நல்லா படிக்கிற நண்பன். அப்போ நான் சொன்னேன், எப்படி இருக்குது வாடிவாசல் எப்படி வரணுன்னு? ராஜா நல்ல வேலை பேசுனீங்க இந்தங்க அப்படின்னு வாடிவாசலுடைய அந்த நாவல்லேருந்து அவன் திரைப்படமாக போடும் அந்த 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 பகுதியை எனக்கு சொன்னான். நண்பர்களே, இந்தியாவில் பழைக்க போகிற இன்னொரு மிகச்சிறந்த படைப்பாக நான் அதை பார்ப்பேன். அந்த வாடிவாசல் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர் வந்து சூர்யா. ஆனால் வாடிவாசலுக்கு அப்புறம் இஸ் கோயிங் டு பிகம் அ லெஜெண்ட் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை வெற்றிமாறன் சொன்னான். நான் ஏன் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, சினிமா அவ்வளோ அலாதியானது. ஒரு சினிமாவை போய் தேர்ந்தெடுத்து பாருங்கள். சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி படங்களில் போயிட்டு நம்ம பார்க்க வேணுன்ற ஒன்று பார்க்குங்க. சினிமா நீங்கள் போடும் தானம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தானத்தை நிப்பாட்டுறாதீங்க. ஷாருக் கான் வச்சு படம் பண்ணுறீங்களா, விஜய் சேதுபதி வச்சு படம் பண்ணுறீங்களா? நான் விஜய் சேதுபதி வச்சு தான் படம் பண்ணுவேன். அந்தளவு ஒரு மகா கலைஞன், ஒரு எக்ஸ்ட்ராடினரி கலைஞன். எனக்கு கிடைச்ச ஒரு குழந்தை, ஒரு நண்பன். இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கான். என் படத்தை வந்து அப்படியே தோலில் தூக்கிட்டு போயிருக்கான் ஆக்சுவலாக. அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் தானு சார் டெய்லி காலையில் என்னை வீட்டில் வந்து பார்க்குறாரு. நான் எந்திரிச்ச உடனே வந்து பார்க்குறாரு. பார்த்து என்னப்பா பண்ணுறேன், உனக்கு எதாவது வேணுமா, உனக்கு எதாவது பண்ணி கொடுக்கணுமான்றேன். நான் முதல் தடவையாக ஒரு ப்ரொடியூசர் காலை தொட்டு டெய்லி கும்பிட்றேன். அது தானுடைய காலாக தான் இருக்கும். அந்த படம் ரொம்ப நல்லா வருது, பார்க்கலாம். நீங்கள் வந்து படம் பார்த்த மாதிரி தான் சொல்லணும். நான் உடனே நல்லா ஓடுலாம் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் வி ஆல் டன் அன் எக்ஸ்ட்ராடினரி. யுவி சேது சார் அவர் முடியே நடிச்சிருக்கு. ஒரு ஷாட்டில் வந்து ஃபேனை வச்சு நான் அவர் என்ன பண்ண ரொம்ப நேரம் ஷாட் சார் நில்லுங்க சார், அப்படி திரும்ப சொல்லிட்டு அவர் திரும்ப வச்சேன். அவர் நடிச்சிருக்காரு. அவருக்கப்புறம் அவருக்கு மேலே முடியும் நடிச்சிருக்கு. ஸோ த பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஹஸ் எவால்வ்ட் இன் தென். அப்புறம் ரொம்ப நன்றி. என்னை பற்றி மேடையில் ஸ்நேகன் சார் இவங்கெல்லாம் ரொம்ப ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் கோயிங் டு ரீபே டு தம் தெரியல. இவ்வளவு அன்பு என் மேலே வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியல. அவருடைய கணவர் என் நெஞ்சத்துக்கு ரொம்ப இனிமையானவர். வயலின் வாசிக்கிறவர். வாழ்க்கையில் வயலின் வாசிக்கிறன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். உனக்கு ஒய்ஃப் என்னப்பா ஆகணும்? நான் வயலின் வாசிக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லுவோமா? அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக. அவருக்கு கிளாப் படிங்க. அது எங்கே வயலின் வாசிக்கணும்? இளையராஜா கிட்ட வயலின் வாசிக்கணும். இந்த படத்தில் கேட்டார், இந்த படத்தில் என்ன சார் என்னை கூப்பிடவே இல்லையே நீங்கள் வந்து அப்படின்னு. ஐயோ நான் ஆமாங்க, நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். ஏதோ குரூப் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. சினிமாவில் எல்லாத்துலையும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 5 வயலினிஸ்ட் கூப்பிட்டா கூட அதுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஏப்பா நீ என்னை பார்த்து மரியாதை இல்லாமல் பார்த்தப்பா, அதனால் அவனு கூப்பிடுமா. நான் சொன்னேன் அடுத்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு. அவருக்கு அவர் பெரிய அவர் வந்து இந்த மனுஷி, இந்த பெண், இந்த டைரக்டர் வர்றதுக்கு காரணம் அவருடைய பொறுமை. அவர் பின்னாலேருந்து என் மனைவி பெரிய டைரக்டர் ஆகணும்னு பார்க்குற ஒரு கனவு தான். அந்த கனவுக்காக நம்ம கிளாப் அடிப்போம். அப்புறம் பாட்டு கேட்டேன், நல்லா இருந்துச்சு. நான் சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், இட்ஸ் ஓகே. ஏன்னா ஃபஸ்ட் படம் அது ஆக்சுவலாக. காலையில் சாப்பிட்றதுக்கு முந்தி 3 வாட்டி, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முந்தி 3 வாட்டி, நைட்டு தூங்க போகிறதுக்கு முந்தி 3 வாட்டி இளையராஜா பாட்டு கேட்கு, மியூசிக் வந்துடும். ஏன்னா அவனுடைய ஃப்ரேஸ் அந்த 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 ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் வந்து இன்னும் கிளாரிட்டி வேணும். செந்தூர பூவே போச்சு, முடிஞ்சு ஃப்ளாப்பு. அப்படியே எல்லாரையும் ஃப்ளாப் ஆக்கிட்டாரு. இளங்காத்து வீசுதே 3 நோட்டு தான், 4 நோட்டு 5 நோட்டு முடிஞ்சிச்சு. அது திரும்பி கேள் ஆக்சுவலாக. அதான் சாப்பிட்றதுக்கு முந்தி சாப்பிட்டா பிறகு கேள் ஆக்சுவலாக. தர் ஷுட் பி அ ஹியூமிலிட்டி. அவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ் ஆக்சுவலி. அவரை பற்றி ஒரு பயோபிக் வருது. நான் ரொம்ப பார்க்க ரொம்ப ஆவலோடு இருக்கேன். தனுஷ் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு ராஜாவாக வேடம் போடுறதுக்கு. ஆக்சுவலி ராஜாவாக யாருமே வேடம் போட முடியாது. அவர் ராஜாவாக வேடம் போடுறதுக்கு தனுஷ் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையின் மிக முக்கியமான உன்னதமான டைம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி வில் ஸ்கோர், ஹி வில் டூ த ஜஸ்டிஸ். அந்த பையன் டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன். அந்த படம் பெரிய வெற்றி படமாக வரணும்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ராஜா சாருடைய நிறைய பயோபிக்ஸை நம்ம கண்டினியூஸாக தொடரலாம். ஏன்னா இட்ஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைம். வேற என்ன பேசுறது? விஜய் சேது சார், யுகி சேது சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் நட்பு ரொம்ப சந்தோஷம். என் படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த படம் ஓடும் சார், நல்லா பெருசாக ஓடும். அதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு பெரிய காரணமாக இருப்பீங்க.